ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஷெஃப் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்காங்க. நமக்காக வந்து பாவ் பாஜி செய்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. பசங்க ரொம்ப விரும்பி கேட்டிருந்தாங்கன்ட்டு அதுக்காக நம்ம மசாலா ரெடி பண்ணுறாரு. அதுக்கு வந்து கொஞ்சம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிட்டு அதில் வந்து டர்மரிக் பவுட்ரும் பின்ன வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கிட்டாங்க. அதுக்கு மேலே வந்து பாவ் பாஜி மசாலா சேர்த்துக்கிட்டாங்க. ஒரு கிலோ வெஜிடபிள்ஸ்க்கு ஒரு பாக்கெட்டு ஆச்சி மசாலா நம்ம எடுத்துக்கிட்டோம். அதை நல்லா வறுத்து நல்லா சிம்லேயே லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கிட்டாங்க. அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டாங்க. பின்ன பட்டர், அமுல் பட்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம். அது ஒரு 1/2 கியூப் அளவு அமுல் பட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டோம். உருளைக்கிழங்கு, கேரட், தக்காளி, பீன்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா போட்டு கடையாமல் சும்மா அந்த மாதிரி மிக்சரை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டாங்க. நல்லா பாருங்கள் நீங்களே எப்படி ஸ்மாஷ் பண்ணுறாங்கன்னு. பண்ணிக்கிட்டு அதை சட்டியில் போட்டு அந்த மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோம். அந்த வெஜிடபிள்ஸை கரண்டி போடாமல் அந்த கம்பி இருக்கு இல்லையா, அந்த ஸ்மாஷரே வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கலரெல்லாம் அப்படியே மாறி வருது. நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மசாலாவும் அந்த வெஜிடபிள்ஸும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வருது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, டெம்ப்டிங் ஆகுது. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய பாவ் பாஜி மசாலா. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஒரு மூடி அளவு லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறாங்க. இது நல்லா புளிப்பு சுவையை கொடுக்கும். அப்புறம் வந்து கோரியண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி தலையை வந்து மேலாப்ப தூவிக்கிறாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம அமுல் க்யூபை கொஞ்சம் சின்ன சின்ன க்யூபாக எடுத்து ஒரு 5 க்யூப் நமக்கு அந்த லாஸ்ட்டில் ஃபைனல் டச்சு கொடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பன்னை வந்து ரெடி பண்ணிக்கிட்டாங்க. சரிங்களா, அதை வந்து 2 ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடிமேடாக வாங்கியிருந்தோம் பன்னு, பாவ் பாஜி பன்னு. அதை வச்சுட்டு கொஞ்சம் தோசைக்கல்லில் அந்த பட்டரை கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டாங்க. இந்த பன்னு நல்லா ரொம்ப ஹீட் பண்ணாமல் லைட்டாக மைல்டாக மீடியமாக ஹீட் பண்ணி அப்படியே திருப்பி போட்டுக்கிட்டாங்க. 2 சைடும் மாற்றி மாற்றி திருப்பி போட்டுக்கிட்டு நல்லா ஒரு வார்மான ஒரு இது வந்தோடனே எடுத்துட்டு அதில் மசாலா வச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்த இன்னொரு செட்டு கூட பண்ணுறாரு பாருங்கள். எப்படி இருக்கு? டேஸ்ட் பண்ணி பாருங்க. எப்படி இருக்கு டேஸ்ட்டு? செம்மையாக இருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கா பாவ் பாஜி? எப்படி நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்கா? அதோட டேஸ்ட்டாக இருக்கா? என்ன ஃப்ளேவர் தெரியுது? வாவ், செம்மையாக இருக்கா? நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். வாவ், பார்க்கும்போதே ரொம்ப டெம்ப்டிங் ஆகுது, ரொம்ப அமேசிங்காக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.